عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما خلقت الجن والإنس إلا ليعبدون. وقال نبينا عليه الصلاة والسلام: الصلاة عماد الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய வார்த்தைகளை துவங்குகிறேன். சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், குறிப்பாக இங்கு ஒன்று கூறியிருக்கக்கூடிய நாம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் பாக்கியமும் பரக்கத்தும் பாதுகாப்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு பரக்கத். இந்த பரக்கத் என்று சொன்னாலே எல்லோருக்கும் வேண்டும் இந்த பரக்கத். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபு மாதம், ஷாபான் மாதம், ரமலான் மாதம், இந்த 3 மாதங்களை மிக சிறந்த ஒரு மாதமாக நமக்கு குறிப்பிட்டு, அதில் ரஜபு மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் யா அல்லாஹ் பரக்கத்து செய்வாயாக, அபிவிருத்தி தருவாயாக, புனிதமான ரமலானுடைய மாதத்தில நாங்கள் இருந்து நோன்பு நோற்பதற்கும் அமல் செய்வதற்கும் எங்களுக்கு வாய்ப்பை வழங்குவாயாக என்று துஆ செய்யும்படி பெருமானார் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், இந்த மாதமும் சிறப்பான மாதம் தான், இந்த மாதமும் பரக்கத்துக்குரிய மாதம் தான். நபி அவர்கள் சொல்லிவிட்டார் என்று சொன்னாலே அதில் பரக்கத்து இருக்கிறது என்பதைத்தான் நான் பார்க்க முடியும். சரி, பரக்கத்துனா என்ன? இந்த பரக்கத்தை நாம் பல்வேறு கோணங்களிலே பார்க்க முடிகிறது. இந்த பரக்கத்தை நாம் ஒரு விதத்துல விளங்கி இருக்கிறோம். ஆனா இது நாலா பக்கத்திலும் பிரயோஜனமான ஒன்றாக அல்லாஹ் தஆலா இது ஆக்கியிருக்கிறார். ஒன்று என்ன? அதிகமாக இருப்பதுதான் பரக்கத்து நினைக்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு வீடு இருக்கு, அது இல்லாம 3 வீடு இருந்தா அது பரக்கத்தா இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அல்லது உடம்பு பெருசா இருக்கு, பரக்கத்தான உடம்புங்க அப்படின்னு சொல்றோம். அல்லது பணம் அதிகமா வச்சிருக்காரு, ரொம்ப பரக்கத்தா வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றோம். ஆடைகள் இருக்கு. இப்படி ஒவ்வொன்றும் நம்முடைய சிந்தனைக்கு எது அதிகமாக இருக்கிறதோ அதை பரக்கத் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே பரக்கத் என்பது என்னண்டா, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மன நிறைவு, அவனுடைய தேவைகள் நிறைவேறுவது, இதுதான் பரக்கத்துடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார். ஏன்னு சொன்னால், பரக்கத்தை கேளுங்க நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இந்த சமுதாயம் எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், எதிலெல்லாம் பரக்கத்து இருக்கிறதோ அதையெல்லாம் விட்டு எனக்கு பரக்கத்து தேவையில்லை, நான் எப்படியோ வாழ்ந்து கொள்வேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
எனவேதான் ரசூலுல்லாஹ் பல்வேறு விஷயங்களிலே பரக்கத்தை குறிப்பிட்டார்கள். அதிலே ஒன்று என்ன தெரியுமா? தொழுகையிலே பரக்கத்து இருக்கிறது. தொழுதா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பரக்கத்து கிடைக்கும். அதே போல அதிகாலை நேரத்திலே எழுந்து தொழுவது இருக்கிறது, அதுல ஒரு பரக்கத்து இருக்கிறது. அதிகாலை நேரத்திலே ஒரு பரக்கத்து இருக்கிறது. அடுத்ததாக நபி அவர்கள் சொல்லுவார்கள், நிக்கா செய்வதிலே பரக்கத்து இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம எல்லாம் நினைக்கிறோம், என்ன நிக்கா செலவு தானே ஆகும், எப்படி பரக்கத்து வரும்? அங்கதான் பரக்கத்தை ரசூலுல்லாஹ் ஒழிச்சு வைக்கிறான். தொழுதா எப்படிங்க பரக்கத்து வரும்? கடையை விட்டுட்டு, வியாபாரத்தை விட்டுட்டு, தொழில்துறையை விட்டுட்டு நான் பள்ளியிலேயே தொழுதுருந்தேன்னா எப்படி பரக்கத்து வரும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், நபியை பார்த்து சொல்லுவான், நபிய உங்களுடைய குடும்பத்தார்களை தொழும்படி ஏவுங்கள், பொறுமையாக இருக்கும்படி சொல்லுங்கள், உணவை நாமே அளிக்கிறோம், உங்கள்கிட்ட நாங்க ரிசுக்க உணவை கேட்கல என்ற வார்த்தை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். நீங்க கரெக்டா தொழுவக்கூடியவங்கள்ட்ட கேளுங்க, நான் நல்ல பரக்கத்தா இருக்கேங்க, எல்லாமே நடக்குதுன்னு சொல்லுவாங்க. தொழுகாதவன்ட்ட கேளுங்க, பரக்கத்து வந்து பரக்கத்தே இருக்காது, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாது. இன்னைக்கு மக்களுடைய சூழ்நிலையை பார்க்கிறோம், எவ்வளவு வந்தாலும் பத்தல. கணவன் வேலைக்கு செல்லுகிறார், மனைவி வேலைக்கு போறா, பையன் வேலைக்கு போறா, பொண்ணு வேலைக்கு போகுது, பார்த்தா வட்டிக்கு வாங்குறான். அங்க தண்டலு இங்க தண்டலு, அது இது எதையுமே சேர்க்க மாட்டல. ஏதோ ஒரு 10 சவரம் நகை இருக்க வாங்கிட்டாங்க, இல்ல அதுவும் இல்ல. வாடகை சரியா கொடுக்குறாங்க, அதுவும் இல்ல. எல்லாமே பிஞ்சி பிணைஞ்சு கிடக்கிறது. என்ன செலவு செய்யறான்னு தெரியவில்லை. அவருக்கு வருகின்ற எல்லா பரக்கத்துகளும் பின் வாசல் வழியாக சென்று விடுகிறது. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு தாயார், ஒரு பெண்மணி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்களே ரொம்ப கஷ்டப்படுறோம், சாப்பாட்டுக்கு ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், யா ரசூலல்லாஹ் சொல்லுகிற பொழுது, என்னுடைய கணவர் அடிக்கடி விருந்தாரியை கூட்டிட்டு வந்துடுறாரு. விருந்துக்கு யாராச்சும் பள்ளியாசலுக்கு சாப்பாடு கேட்டா உடனே வீட்டுக்கு வந்துடுறாரு. இருக்கக்கூடிய 2 ரொட்டி அவருக்கு கொடுத்து விட்டு நாங்க பட்டினியா இருக்கிறோம், யார சொல்லலாம் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க விருந்து கொடுக்குறீங்கல்ல, அதுலயே உங்களுக்கு பரக்கத்து இருக்குன்னு சொன்னாங்க. நாம் நினைக்கிறோம் நம்முடைய சாப்பாடு காலியாகிறது என்று. இல்லை, அவர்களுக்குள்ள உணவை அல்லாஹ் நம்மிடத்திலே தந்து கொடுக்க சொல்லுகிறான். அதுதான் உண்மை. நம்ம இன்னைக்கு என்ன சாப்பிடணும் எல்லாம் முடிவு பண்ணி வச்சிருக்கான், நம்ம முடிவு பண்ணல. நம்ம நினைப்போம் பிரியாணி சாப்பிடலாம், பகாரியா சாப்பிடலாம், வெறிச்சோறு சாப்பிடலாம், ரசம் சாப்பிடலாம் நினைச்சிருப்போம். ஏதாவது நிலைமைகள் மாறி பிரியாணி ரசமாக மாறலாம், ரசம் பிரியாணியாக மாறலாம், அல்லாஹ் கையில இருக்கு. இது வரைக்கும் கன்ஃபார்ம் இல்லை, தொழுதுட்டு போனாதான் கன்ஃபார்ம். அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஏம்மா நீ சாப்பாடு கொடுக்க கொடுக்க உனக்கு பரக்கத்து வந்து கொண்டிருக்கும், கொடுக்கணும்னு சொன்னா பரக்கத்து வீட்டை விட்டு வெளியே போய்விடும் என்று சொன்னார்கள். அதற்கு அந்த சஹாபி மிகப்பெரிய செல்வந்தராக ஆனார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு, ஹதீஸில நமக்கு பாடமாக நம்ம பார்த்துக்கணும். எனவே அல்லாஹ் இந்த பரக்கத்தை எப்படி வச்சிருக்கிறான்டா, மன நிறைவாக வைத்திருக்கிறான். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் இதன் மூலமாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான். அதுதான் உண்மையான பரக்கத். தொழுக அல்லாஹ்வுடைய கடமை. அல்லாஹ் நமக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாம் அடிமைகள். தொழு என்று சொன்னால் தொழுது விட வேண்டும். ஏன் தொழுலாம் கேட்க கூடாது. ஆனா அல்லாஹ் சொல்றான், நீ தொழுதால உனக்கு உணவிலே பரக்கத்தை தருகிறேன், ஆயுளிலே பரக்கத்தை தருகிறேன், ஆடையிலே பரக்கத்தை தருகிறேன், உன்னுடைய வீட்டிலே பரக்கத்தை தருகிறேன், உன்னுடைய மௌத்திலே பரக்கத்தை தருகிறேன், உன்னுடைய ஹயாத்திலே பரக்கத்தை தருகிறேன். அல்லாஹ் வாக்குறுதி. சொல்லக்கூடிய மனிதனை அல்லாஹ் விரும்புகிறான். தொழுவதனுடைய கடமையாக இருந்தாலும் அது பரக்கத்துக்கு காரணமாக மாறிவிடுகிறது. தொழுது விட்டு நீங்கள் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் அதை கொடுக்காமல் இருப்பதில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவனுக்கு கஷ்டம் வந்து விட்டால் 2 ரக்காத் தொழுதுட்டு கேளுப்பா, அல்லாஹ் தருவான் என்று சொன்னார்கள். இன்னைக்கு எங்க கேட்கிறோம்? கஷ்டம் வந்துட்டா உடனே என்ன செய்யறோம்? வட்டி கடையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற சமுதாயம், தண்டல்காரனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது.
தொழுவோயாளிகள் கூட 2 ரக்காத் தொழுவிட்டு யாழ்லான கஷ்டம் ஆகி போச்சு, கடன் ஆகி போச்சு, நோய் ஆகி போச்சு, எனக்கு சரி பண்ற அல்லா நீ தான் சரி செய்யக்கூடியவன் துவா கேட்டுட்டு அது பொருள் மருத்துவமனைக்கோ வேற இடத்துக்கோ போகக்கூடிய வழக்கங்கள் இன்றைக்கு இல்லாமலேயே ஆகி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பான. அல்லாஹ் சொல்றான், நீ தொழுவிட்டியா, உன்னுடைய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதுதான் பரக்கத். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில எத்தனையோ பயணங்கள் செய்கிறோம். எங்க போனா நாங்க சாப்பாடா கட்டிட்டு போறோம், அங்கங்க அல்லாஹ் சாப்பாடை ஏற்பாடு செய்யறான். எல்லா காரணம் என்ன? தொழுகையுடைய பரக்கத். என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ அல்லாஹ் அதை கொடுத்து விடுகிறான். ஒரு சஹாபி வருகிறார் மதீனாவில, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல மனைவிட்டு வந்து கேட்பாரு, என்ன உணவு இருக்குது சாப்பிடுறதுன்னு கேட்பார். அந்த அம்மா சொல்லுவாங்க, ஒண்ணுமே இல்லை, கையை விரிப்பான். உடனே பள்ளிவாசலுக்கு போய் 2 ரக்காத் தொழுவார். தொழுவிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்து பாப்பாரு, என்ன இருக்கு, ஏதாவது உணவு வந்துச்சா? என்னங்க நீங்க பள்ளிவாசலுக்கு தொழுதா உணவு எப்படி வரும் அப்படின்னு அம்மா கேட்டுச்சு. ஒண்ணு உழைச்சிட்டு வாங்க, வேலை செஞ்சுட்டு வாங்க, எங்கேயாச்சும் போயிட்டு வாங்க, அப்பதானே சாப்பாடு கிடைக்கும், உணவு கிடைக்கும். அது இல்லாம திடீர்னு வந்து 2 ரக்காத் தொழுவுறீங்க, அது உணவு வந்துச்சான்னு கேட்குறீங்க. இல்ல, அல்லாஹ் தொழுகையில பரக்கத் கண்டிப்பா தருவான். எனக்கு திரும்பவும் பள்ளிக்கு செல்கிறார், 2 ரக்காத் தொழுகிறார், திரும்ப வருகிறார், திரும்ப இப்படி 8 ரக்காத் தொழுதலாக வரலாறு சொல்லுகிறது. திடீர்னு பார்த்தா வந்து பார்க்கிறாரு, திருகை தானாக சுத்துகிறது. எந்த கோதுமையும் அதிலே போடவில்லை, அரிசியை போடவில்லை, மைதாவை போடவில்லை, எதுவும் போடல. ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்ட விஷயம். திருகை தன்னால் சுத்துகிறது. சுத்தி மாவு வந்து கொட்டிக்கிட்டே இருக்கு. அந்த அம்மா பாக்குறேன், கிரைண்டரை போட்டு சுத்துறது மாதிரி. அந்த காலத்துல கரண்ட் இல்ல, கையில தானே சுத்தணும். தன்னால சுத்துதுங்க, மோட்டர் இல்லாம, கரண்ட் இல்லாம. நம்ம ஆசையில மாவை எடுத்து எடுத்து வைக்குது. மாவே இல்ல, சாப்பாடு இல்ல, கஷ்டத்துக்கும் எப்படி இருக்கும்? அப்படியே எடுத்து பாத்திரத்துல வைக்குது. ஒரு தொழுவுக்கு வர, என்னம்மா இதான் வந்துச்சா? வந்துச்சுங்க, திருகை தன்னால சுத்துது, மாவு வந்து கொட்டிக்கிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் எடு. இவரு அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டாரு, அந்த திருகை அப்படி தூக்கி பார்த்தாரு, எங்க இருந்து அந்த மாவு வருது? கோதுமையும் போடல, ஒண்ணும் போடல. அந்த திருகை நின்று விட்டது. தேவையான அளவு உணவு வந்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்லுவார், யாரோ சொல்லலாம், இந்த மாதிரி நிகழ்வு நடந்தது, நான் தொழுவேன், அல்லாஹ் அந்த திருகையை சுத்த வைத்தான், நான் அவசரப்பட்டு தூக்கி பார்த்துட்டேன், யாரும் சொல்ல, அது நின்று போச்சு என்று சொன்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏப்பா அந்த வேலையை பார்த்த, நீ ஒண்ணும் செய்யாம இருந்தா அந்த திருகை கியாமத்து நாள் வரை ஓடிக்கிட்டே இருந்திருக்குப்பான்டான். ஏன் அல்லாஹ் தொழுவ சொல்றான்? அன்பானவர்களே, நமக்கென்று ஒரு பெருமை இருக்கிறது, நமக்கென்று ஒரு பிடிவாதம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு கர்வம் இருக்கிறது. அந்த கர்வத்தை எல்லாம் அடக்குவதுதான் தொழுகை. உன்னுடைய தலையை கொண்டே கீழே வைடா, அல்லாஹ் சொல்றான். சஜிதா செய், எனக்கா சஜிதா செய். சுபஹான ரப்பியல் ஆலா, யல்லாஹ் நான் பெரியவன் அல்ல, நீ தான் பெரியவன், உயர்ந்தவன் யா அல்லாஹ் என்று சொல்றான். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். சுபஹான ரப்பியல் ஆலீம், யா அல்லாஹ் நீ கண்ணியமானவனாக தூய்மையானவனாக இருக்கிறாய் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான், கொடுத்து விடுகிறான். அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுகின்ற பொழுது அல்லாஹ் மிகப்பெரியவன், நான் பெரியவன் அல்ல, நான் சிறியவன் தான், நான் முதலாளி அல்ல, நான் தொழிலாளியும் அல்ல, உன்னிடத்திலே சாதாரண அடிமை அல்லாஹ், நான் பணக்காரன் இல்ல, கோடீஸ்வரன் இல்ல, லட்சாதிபதி இல்ல, உனக்கு முன்னால் நான் அடிமை அல்லாஹ், நான் கையை கட்டி உனக்கு முன்னாடி நிற்கிறேன் என்று சொல்லுவதுதான் தொழுகை. சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சந்தோஷப்பட்டு தொழுகை முடித்த உடனே கேட்கிற எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஃபர்லான தொழுகைக்கு பிறகு கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்கிறான்னு சொன்னாங்க. நம்மள்ட்ட ஃபர்லான தொழுகை இல்ல, துஆவும் இல்ல, எப்படி பரக்கத்து வரும்? பரக்கத்து எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறோம். என்ன இருக்காது வந்துட்டு போகுது, எனக்கு பரக்கத்துலாம் தேவையில்லை. அப்படிதான் அந்த சமுதாயம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பெண்களிடத்திலே தொழுகை இல்லை, அதனால் வீட்டிலே பரக்கத்தில்லை, கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்களிடத்திலே பரக்கத்தில்லை, அதனால் வீட்டிலே சிரமங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, எங்க பரக்கத்து இருக்கிறதோ அதை நாம் தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக அந்த பரக்கத்தை அடைந்து கொள்ளலாம். அதே போல இந்த மாதமும் பரக்கத்தான மாதம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், யா அல்லாஹ்
ஷாபானையும் இந்த ரஜபை எங்களுக்கு பரக்கத்தாக்கி, அதாவது பொங்க செய்யணும். எத்துணை சஹாபாக்கள் தொழுகையின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே உதவி தேடினார்கள். அல்லாஹ் கொடுத்தான். அவருடைய வாழ்க்கையில எல்லா பரக்கத்துகளையும் அல்லாஹ் நிரம்பி வழிய வைத்தான். ஆனா அவர்கள் பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் கிடையாது, பெரிய கோடீஸ்வரர்கள் கிடையாது, லட்சாதிபதி கிடையாது. அவருடைய தேவைகளை அல்லாஹ் என்ன செஞ்சான்? நிறைவேற்றி வைத்தான். அன்பான பெருமக்களை, தொழுகைக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை இஸ்லாம் வழங்குகிறது. எனவேதான் அல்லாஹ் சொல்றான், ஒமா கலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின்னையும் மனிதனையும் என்னை வணங்குவதற்கு தான் படைத்திருக்கிறேங்கிறான். ஜின்னு நமக்கு தெரியாத ஒரு படைப்பு, அதுக்கும் நமக்கு தான் தொழுகை கடமை. ஆடு மாடுக்கெல்லாம் தொழுகை கடமை இல்லை, சிங்கம் புலிக்கெல்லாம் தொழுகை கடமை இல்லை, பறவைகளுக்கு தொழுகை கடமை இல்லை, மீனுக்கு தொழுகை கடமை இல்லை. ஆனால் அதற்கெல்லாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, தஸ்பீஹ் நீங்கள் அறிய மாட்டீர்கள். மீன் போய் காது வச்சு கேட்டா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லும், அதனுடைய பாசையிலே அது சொல்லும், அல்லாஹ்வுக்கு தெரியும். அதே போல அன்பானவர்களை, ஸலவாத்து சொல்வதிலும் பரக்கத்து இருக்கிறது. அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்வதிலும் பரக்கத்து இருக்கிறது. ஸலவாத்து நீ அதிகமா சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில பரக்கத்து வந்து கொண்டே இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், பரக்கத்துனா இன்னைக்கு 1000 ரூபாய் இருக்குதா, ஸலவாத் சொன்ன உடனே 2000 ரூபாய மாறணும்னு நினைக்கிறோம். என்ன குரலி விட்டு மேஜிக்கா இது மாறுறதுக்கு? 5000 ரூபாய் வீட்டுல வச்சிருக்கேன், பேங்க்ல இருக்கு, அது நாளைக்கு பார்த்தா 10,000 ரூபாய் எனக்கு மாறும். நான் தொழுதுட்டு வந்து ஏன் வர மாட்டேங்குது? அல்லாஹ் தருவான். அல்லாஹ் அதுக்குண்டான வேலைகளை செய்து கொடுப்பான். அதுதான் உண்மையான பரக்கத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹந்தக் போரில பள்ளம் நோண்டி கொண்டிருக்கிறார்கள். அருமையான சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் வயிற்றில பசியோடு இருக்கிறார்கள். ஒரு சஹாபி பார்த்து விட்டு வீட்டுக்கு செல்கிறார். சென்று தன்னுடைய அம்மாவிடத்திலே சொல்வார், ரசூலுல்லாஹ் ரொம்ப பசியா இருக்கிற மாதிரி தெரியுது, ஏதாச்சும் சாப்பாடு இருக்கா? அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் தான், 2 பேரும் சாப்பிடலாம். ரசூலுல்லாஹ் 1-2 பேரையும் கூட்டிட்டு வா, அவங்க ரகசியமா சொல்லுட்டாங்க. அந்த சஹாபி வந்தார், ரசூலுல்லாஹ் காதுல சொன்னார், ரசூலுல்லாஹ் வாங்க ஏதாவது சாப்பிட்டுட்டு போலாம். ரசூலுல்லாஹ் கையை எப்படி வச்சுட்டாங்களா? அப்ப மைக்கெல்லாம் கிடையாதுல்ல, இந்த பாருங்க வீட்டுல சாப்பாடு எல்லாரும் வாங்கட்டாங்க. சொல்லப்படுது 70 பேர்கள் அல்லது 80 பேர்கள் என்று சொல்லப்படுது. எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டாங்க சாப்பிடுறது. போன உடனே அந்த சஹாபி ஆடி போயிட்டார். இல்லடா நம்ம 2 பேருக்கு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் எல்லாரையும் விட்டு ஓடுறாரு வீட்டுக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நீங்க என்ன செய்யுங்க, அந்த ரொட்டியையும் அந்த சால்னாவையும் அப்படியே வச்சிருங்க, நான் வந்து கொடுக்குறேன். ரசூலுல்லாஹ் போய் உள்ள உட்கார்ந்தாங்க. அந்த வீட்டுல 7 நபர்கள் மட்டும்தான் உட்கார முடியும், அவ்வளவு சிறிய வீடு. இன்னும் அந்த இடத்துல இடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு பள்ளியாசை கட்டிக்கிறாங்க நீ மதீனாவுல. எல்லா சஹாபாக்களும் வெளியே நிக்கிறாங்க. எல்லாருக்கும் கடுமையான பசி, பள்ளம் தோன்றுகிறார்கள். எந்த அளவுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் 2 கற்களை வயிற்றிலே கட்டின ஒரு சஹாபி சொன்னார், யாரும் ரொம்ப பசியா இருக்கு, சுப்பா தூக்கி கட்டாரு 1 கல்லு. ரசூலுல்லாஹ் சுப்பா தூக்கி கட்டாங்க, 2 கல், ஓடி போயிட்டாரு. நம்ம எவ்வளவு பரவாயில்லை அப்படின்ட்டு. இதை பார்த்துதான் அந்த சஹாபி போய் சாப்பாடு ஏற்பாடு பண்ணார். அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்கல்ல, அது பரக்கத்தாயிருந்துட்டாங்க. அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரொட்டி சுடுற பொம்பளையை கொண்டு வாங்கன்னா. ஏன்னா ரசூலுல்லாஹ் கையில ரொட்டி சுட்டான ரொட்டி வேகாது. அதனால சால்னா வச்சாச்சு, சால்னா கொண்டு வந்து வச்சாச்சு. ரொட்டி சுடுற பெண்கள் ரொட்டியை சுட்டு கொண்டே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் 2 ரொட்டியும் கறியை வச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. 7 பேர் சாப்பிட்டா வெளியே போயிருங்க, திரும்ப 7 பேர் உள்ள வாங்க. இப்படியாக அங்கே விருந்து நடந்து கொண்டிருக்கிறது. 70 பேருக்கு நடக்குது. 2 பேருக்குள்ள சாப்பாட்டை 70 பேருக்கு அல்லாஹ் பரக்கத்தாக்குறான். அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அபூ ஹுரைரா விட்டு பாக்குற, இப்படி தலையை நீட்டி, நம்மளுக்கு சோறு இருக்குமா இருக்காதா? உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூ ஹுரைரா கவலைப்படாத, உனக்கு இருக்கு அப்படின்னா. இறுதியில எல்லோரும் சாப்பிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டார்கள். எந்த உணவு ஆரம்பத்தில் வைக்கப்பட்டதோ அந்த உணவு அப்படியே அங்க இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத் அதுதான். அப்பதான் ரசூலுல்லாஹ் பரக்கத்துக்காண்டி துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ்
இந்த சஹாபிக்கு நீ பறக்க செய்வாயா என்று இன்னும் அந்த குடும்பம் பறக்கத்தான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கா என்று வரலாறு நம்ம சொல்லி காட்டுறேன். எனவே கொடுக்கிறதுனால நம்ம குறைஞ்சு போறது இல்லைங்க. பரக்கத்தை அல்லாஹ் தருகிறான், உணவை அல்லாஹ் தருகிறான், அந்த பொறுப்பை அல்லாஹ் எடுத்திருக்கிறான். ஆகவே நாம் தொழுது விட்டு கேட்பது மட்டும்தான் நம்முடைய வேலையை தவிர கொடுப்பது அல்லாஹ்வுடைய கடமை என்பதை அல்லாஹ் பல்வேறு இடங்களிலே குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். நம்ம எங்க கேட்கிறோம்? அல்லாஹ்ட்ட தொழுதுட்டு தொழுகையாளியா இருந்தால் கூட கேட்பது கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் ஒரே ஓட்டம் தான். ஒரு 5 நிமிடமாவது ரப்பிடத்துல நாம் பேசுவோமே, யா அல்லாஹ் எனக்கு இந்த கஷ்டம் இருக்குதே, எனக்கு இந்த சிரமம் இருக்குதே, எனக்கு இந்த சிரமம் இருக்குதே, யா அல்லாஹ் என்னை நீக்கி வை, யா அல்லாஹ் உணவுல பறக்கத்தை கொடு, நான் வீடு வாங்கணும் யா அல்லாஹ், நல்ல ஒரு வாகனம் வாங்கணும் யா அல்லாஹ், என் பிள்ளைங்களை சாலிகான பிள்ளைய ஆக்கட அல்லாஹ் அப்படின்னு எத்தனை பெற்றோர்களுக்கு துவா செய்யறோம். காலையில ஃபஜ்ருக்கு வருகின்ற பொழுது நமது இஸ்லாமிய மாணவர்கள், வாலிப தொழுகை கடமையானவர்கள் போகிறார்கள். எங்கப்பா போறேன் கேட்டா டியூஷனுக்கு போறாங்கிறான். ஒரு 10 நிமிடம் தொழுகையை முடிச்சுட்டு போலாம், அவங்கள்ட்ட சொல்லலாம், இந்த மாதிரிங்க நான் தொழுகிட்டு வந்தது என்ன குடியா முடிய போகுது. அப்ப தொழுகையை விட்டு விட்டு படிப்பின் மூலமாகவும் டியூஷன் மூலமாகவும் அதன் மூலமாக இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர்கள் எப்படி நம்ம வீட்டுல பறக்கத்து வரும்? பறக்கத்தை வேணாம் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையான மக்கள் யாரும் பரக்கத்தை வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள், பரக்கத்தை வேண்டும் என்றுதான் சொல்லுவார்கள். ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் பரக்கத்தை எனக்கு தேவையில்லை என்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதிகாலை எழுவது சுபு தொழுவது உங்க பரக்கத்துக்கு காரணம் தான். யார் ஒரு மனிதன் அதிகாலை என்று சுபு தொழுது விட்டானோ அன்று நானுடைய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னான். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் நம்பி வர்றாங்க, குளிர் வெயில் மழை எதையும் பார்க்காம அல்லாஹ் சொல்லிட்டானே அப்படிங்கிறதுக்காக வந்து தொழுகிறான். அல்லாஹ் ஏங்க கொடுக்க மாட்டான் பரக்கத்தை? அவனத்திலே கொட்டி கிடக்கிறது நம்ம கேட்கறது இல்ல. நீங்க கோடியை கேளுங்கள், கோபுரத்தை கேளுங்கள், எதை வேணும் அல்லாஹ் நான் தந்துகிட்டே இருப்பான். நீ செல்வந்தராக எத்தனை பேர்களை நாம் பார்க்கிறோம். அவர்கள் எல்லாம் செல்வத்தோடு பிறந்தார்களா? இல்லை, அல்லாஹ் கொடுத்தான். அதே போல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாலிலே பரக்கத்து இருக்கிறது. பால் இருக்கு பாத்தீங்க, அதுல பரக்கத்து இருக்கிறது, ஆட்டிலே பரக்கத்து இருக்கிறது. ஆடு இன்னைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை ஆடுன்னு அறுபடுது. இன்னைக்கு சென்னையில மட்டும் கணக்கு வச்சுக்கிறேங்க. முழு தமிழ்நாடு வைத்துக் கொள்ளுங்கள், முழு இந்தியா வைத்துக் கொள்ளுங்கள், முழு உலகத்தை வச்சுக்கிறேங்க. அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஆடுகள் வந்து கொண்டே இருக்கு. இதான் பரக்கத்து. பார்ப்பதற்கு கம்மியாக தெரியும், அவருடைய செயல்பாடுகள் அதிகமா இருக்கும். பன்னியை பாருங்க, பன்னி குட்டி போட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க. பன்னி அதிகமா இருக்கு, அதுல பரக்கத்து கிடையாது. ஆடு கம்மியான ஒரு குட்டி 2 குட்டி தான் போடும். ஆனா அல்லாஹ் அதுல பரக்கத்தை வச்சிருக்கான். பரக்கத்து மாத்திரம் அல்ல, அதுல சக்தியும் அல்லாஹ் வைத்திருக்கிறான், மருத்துவத்தையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். நேற்று ஒரு வைத்தியர் சொன்னாரு, உண்மையாங்கன்னு கேட்டேன். ஆமாங்க, நீங்க குடலை சாப்பிட்டா உங்களுக்கு குடலுக்கு நல்லது, ஹார்ட் சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு நல்லது. இப்படி ஆட்டில எல்லாமே மருத்துவ குணம் இருக்கிறது, பரக்கத்தும் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் துஆ செஞ்ச பரக்கத்தான ஒரு விஷயம் தான் ஆடு. ஆட்டு பால் இருக்கிறது, மாட்டு பால் இருக்கிறது. பாக்கெட்டு பாலை சொல்ல முடியாது, எந்த பால்னே தெரியல. அதுல கண்டிப்பாக பரக்கத்து. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல கூட 70 சஹாபாக்கள் 1 கிளாஸ் பாலை அருந்தினார்கள் என்று ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. அதுல பரக்கத்து அல்லாஹ் வச்சுட்டான். குடிக்க குடிக்க வந்துகிட்டே இருக்கு. ஒரு சஹாபி குடிக்க, இன்னும் குடி, அபூ ஹுரைரா இன்னும் குடி, போது யா ரசூலுல்லாஹ் இன்னும் குடி, வயிறு நிரம்ப குடி. அந்த சஹாபி இப்படியா கொடுத்து கொடுத்து 70 சஹாபாக்கள் குடித்தார்கள். அந்த பால் குறையவில்லை என்பதை ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நிக்காவிலே பரக்கத்து இருக்கிறது. நிக்கா செய்யுங்க, உங்களுக்கு பரக்கத்து வரும். பல பேருடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா, நிக்காவுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கையில எதுவுமே இருக்காது, நிக்காவுக்கு பிறகுதான் அல்லாஹ் அந்த பரக்கத்தை கொடுக்கிறான். எனவே தான் சொன்னாங்கல்ல, அல்லாஹும்ம பாரிக் லஹுமா வஜமா பைனகுமா ஃபீ கைர், யா அல்லாஹ் இந்த 2 பேருக்கும் பரக்கத்து செய்வாயாக என்று ரசூலுல்லாஹ் துஆ செய்யறதுக்கான கண்டிப்பா பரக்கத்து இருக்கு. ஆனா பரக்கத்துக்கு தோதா நம்ம நடந்துக்கிறோமாண்டா கிடையாது.
எங்கு பரக்கத்து இறங்க வேண்டுமோ அங்கு அல்லாஹ்வுடைய அஸாபு இறங்கி கொண்டிருக்கிற நிக்கா மஜ்லிஸ்களில போட்டோ ஒரு பக்கம், வீடியோ ஒரு பக்கம், குத்தாட்டம் ஒரு பக்கம், மேக்கப் ஒரு பக்கம், பொம்பளைங்க ஆட்டம் ஒரு பக்கம், ஆம்பளைங்க ஆட்டம் ஒரு பக்கம், தண்ணி அடிக்கிற ஒரு பக்கம். இந்த யூஜின் மகாலுங்க ஒரு காலத்துல நம்மளெல்லாம் கூப்பிட்டு பாய் வாங்க பாய் வாடகைக்கு எடுத்துக்கிறீங்க பாய் என்று சொன்ன காலங்கள் போய் இப்ப பாய் மாதிரி நாங்க கொடுக்க மாட்டோங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. காரணம் என்ன? நைட்டே ஆரம்பிச்சிருது, எல்லாம் ஆட்டம் ஆரம்பிச்சு. பாய் சண்டையை தீர்க்க முடியல பாய், எங்களுக்கு பாட்டில பாருங்க எவ்வளவு பாட்டில் பாய் கிடக்கு. இஸ்லாமியர்கள் சுன்னத்தான நிக்காவை செய்யக்கூடிய நீங்க தான் நல்லா இருந்தீங்க, இப்ப எல்லாம் கெட்டு போயிட்டாங்க பாய். இப்ப மண்டபம் கேட்டு வராதீங்க, சண்டைக்கு நீங்க பொறுப்படுத்துக்கிறீங்களா அப்பதான் மண்டபம் தருவோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஆயிப்போச்சுங்க நிலைமைகள். அப்ப எப்படி பரக்கத்து வரும்? பரக்கத்து வரக்கூடிய அந்த இடத்திலேயே நம்ம கட் பண்ணிடுறோம், பரக்கத்தை ஹராம கொண்டு வந்து இறக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னது ஐஸருஹா மஊனா, எந்த திருமணத்தில செலவு கம்மியாக இருக்குமோ, சிரமங்கள் கம்மியாக இருக்குமோ அங்குதான் பரக்கத்துன்னு சொன்னாங்க. அப்ப இதுக்கு மாற்றமா நடந்தா பரக்கத்து இல்லைங்கிற விளங்கி கொள்ள வேண்டும். இன்னைக்கு உள்ள திருமணங்கள் ஆடம்பரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இது வைக்கலனா எப்படி, அது வைக்கலனா எப்படி, இப்படியே கணக்கு போட்டு ஒண்ணு வீண் வரையும் செய்யறது இல்ல ஆடம்பரம் செய்யறது தானே பார்த்துக்கிட்டு. அஜரத்தும் மொயினார் மட்டும் யாரெல்லாம் இந்த தம்பதிகளுக்கு பரக்க செய்ய நாங்க கேட்டு வந்துடுறோம், அவ்வளவுதான். நீங்க பரக்கத்தா இருந்தா தானே பரக்கத்து வரும், இல்லைன்னா நாங்க என்ன செய்ய முடியும்? எனவே திருமணமாகி ஒரு சில காலங்களிலேயே அவர்களுக்கு வாழ்க்கை கசந்து அந்த பரக்கத்து இல்லாத காரணமாக, கஷ்டத்தின் காரணமாக கணவன் மனைவியும் பிரியக்கூடிய பல்வேறு சூழ்நிலைகளை இன்றைக்கு தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது, உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு அழகான ஒரு துஆவை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறாங்க. திருமண தம்பதிகளுக்கு பரக்கத்தை கேட்கிறாங்க. அந்த பெண் வருவதன் மூலமாக நமக்கு பரக்கத்து வீட்டுக்கு வருது. முன்னாடி 2 கை, அந்த பெண் வந்து விட்டால் 4 கை. என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்க அல்லாஹ் ரொம்ப பரக்கத்து செஞ்சிருக்கான். நான் அந்த பள்ளிவாசல்ல சேரும் போது எனக்கு 600 ரூபாய் சம்பளம். எவ்வளவுங்க? 600 ரூபாய். ஆச்சரியப்படுறீங்க, 600 ரூபாய் அப்ப கொடுத்தாங்க. நான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னேன் தலைவர்கிட்ட, அப்ப எனக்கு 1000 ரூபாய் ஆக்குனாங்க. பரக்கத்து வருது பாருங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்து சொன்னேன், தலைவரே கல்யாணம் பண்ணிட்டேன், 1500 ரூபாய் ஆக்குனாங்க. அல்லாஹ் இன்னைக்கு பரக்கத்தா கொடுத்துக்கிட்டு இருக்கான். இல்ல கல்யாணத்து மூலம் அல்லாஹ் தரப்ப நம்ம பரக்கத்தா இருந்தா தான் அல்லாஹ் தருவான். இன்னைக்கு உங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம், திருமணம் ஆனதுக்கு பிறகுதான் உங்களுக்கு ஒரு டர்னிங் பாயிண்டே வரும். பரக்கத்தை எல்லாம் கொடுப்பான், அந்த பெண்ணின் மூலமா கொடுப்பான். ஆனால் ஆணும் பெண்ணும் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இருந்து விட்டால் உங்கள் வாழ்க்கையில சந்தோஷமே சந்தோஷம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ஆரம்பத்திலேயே ஹராம போட்டுடுறோம். அந்த பரக்கத்துல போய் ஹராம சேர்ந்தா எப்படிங்க பரக்கத்து வரும்? அது ஹரக்கத்தாக மாறிவிடும், அல்லாஹ்வுடைய அதாபாக மாறிவிடும். அங்கு அல்லாஹ்வுடைய சக்கினத்து இறங்காது, அமைதி இறங்காது, எல்லா பரக்கத்தும் தடைபட்டு போயிடும். ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த நிக்காவை நாம் எவ்வளவு எளிமையாக செய்ய முடியுமோ அந்த அளவு எளிமையாக செய்கின்ற பொழுதுதான் பரக்கத்து வரும். இது வரைக்கும் நான் எந்த நிக்காவிலையும் ஆம்லேட் சாப்பிட்டே கிடையாதுங்க. ஒரே நிக்கால சாப்பிட்டுருக்கேன். அவிச்ச முட்டை வைப்பாங்க பாத்துக்கிறீங்க, ஆம்லேட் எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஒரு நிக்கால வச்சா கேட்டா பெரிய தோசை கல்லுங்க. அது ஒரு ஆள் இருந்து வெங்காயத்தை வெட்டி வெட்டி ஊத்திக்கிட்டே இருக்கா, வெட்டி வெட்டி குடிச்சிட்டு. ஏன்னு கேட்டா சும்மா ஆம்லேட் கொடுப்போமே, எவ்வளவு செலவு, எவ்வளவு சிரமம். அப்ப என் நிக்காவில் இது கொடுத்தாங்க, பீடா கொடுத்தாங்க, ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க, அதை கொடுத்தாங்க, இதை கொடுத்தாங்க என்று சொல்வதற்காக இன்றைக்கு நிக்காகளை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த புதுமண தம்பதி எப்படி வாழ போறாங்க? இந்த பிள்ளைகிட்ட தீன் இருக்கா, அவள்கிட்ட தீன் இருக்கா? இதை ஏன் இவ்வளவு செலவு பண்றோம்? பள்ளிவாசல் வச்சு சிம்பிளா பண்ணுவோமே. ரசூலுல்லாஹ் சிரமம் இல்லா நிக்கால தானே பரக்கத்துன்னு சொன்னாங்க. இதை பற்றி ஏன் நம்ம சிந்திக்காம பரக்கத்தை இழந்து கொண்டிருக்கிறோம்? அன்பானவர்களை, இன்னும் யாரெல்லாம் திருமணம் ஆக போறீங்களோ கொஞ்சம் நினைவுல வைங்க. நம்ம பிள்ளைங்களும் சரி, நீங்களும் சரி, எளிமையாக பண்ணுங்க. அதனால ஒண்ணும் கேவலம் கிடையாது. அது கண்ணியம், அல்லாஹ்விடத்திலே கண்ணியம், ரசூலுல்லாஹ்விடத்திலே கண்ணியம், உங்களுடைய வாழ்க்கை உயர்வு இருக்காது. மிகப்பெரிய ஒரு காரணம்.
நீங்க ஆடம்பரமா பெரிய மண்டபம் பெரிய செலவுல விருந்து வைக்கிறீங்க, இதனால உங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்குதா? வந்தவங்க சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, நல்லா இல்லம்பாங்க, தண்ணி இருக்குமா தண்ணி இல்லம்பாங்க, கொஞ்சம் காரம் கூடிச்சுமா கூட இல்லம்பாங்க. இதனால உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அதே போல அன்பானவர்களே, நிக்காவுக்கு செல்லக்கூடிய நாமும் அந்த புதுமண தம்பதிக்காக துவா செய்யணுங்க. துவா பெரும்பாலும் செய்யறதே இல்லை. நிக்கா முடிஞ்ச உடனே பாத்தீங்களாக்கு அங்க 10 பேரு ஒரு சேருக்கு பின்னாடி 3 பேர் நிப்பாங்க. சாப்பாடை நம்ம பார்த்தது இல்லையா? பிரியாணிய வாழ்க்கையே பிரியாணி தானே ஓடிக்கிட்டு இருக்குது, வார வாரம் பிரியாணி சாப்பிடுறோமே. அப்படி இருந்த சரி நிக்கா செய்த முடிக்கிறாங்க, ஒரு துவா ஓதிட்டு மனசார யாரெல்லாம் இந்த தம்பதிகள் நல்லபடியா வாழ விடாண்டு நீங்க யாரும் சொல்றதே இல்லைங்க, ஆமீன் கூட சொல்றது இல்லை. அது சீக்கிரமா முடிங்க, டைம் ஆகுது, சாப்பாடை வைக்கணும், இப்படித்தான் போய்கிருக்கு. அப்ப எப்படி பரக்கத்து கிடைக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுல எல்லாம் பரக்கத்து இருக்குன்னு சொன்னார்களோ அதையெல்லாம் இந்த சமூகம் ஒதுக்கி கொண்டிருக்கிறது, வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதை நாம் விட்டு விட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன எல்லா விஷயத்தையும், தொழுகையிலே பரக்கத்து சொன்னார்களே அந்த தொழுகை வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். நிக்காவிலே பரக்கத்துன்னு சொன்னார்களே எளிமையான நிக்காவை அந்த நிக்காவாக நாம் வைக்க வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஸ்டேட்டஸ் என்னங்க, நான் யார் இந்த ஊர்ல, என்னை கஞ்சன் சொல்லிட மாட்டானா? சொல்லிட்டு போட்டோம், அதை பத்தி என்ன இருக்கு? நீங்க சுன்னத்தை பாருங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய சஹாபி, மதீனாவில மக்காவிலிருந்து வந்தவர்கள், சிறு வியாபாரம் செய்து மிகப்பெரிய செல்வந்தனாக மாறியவர்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி 10 ஒட்டகம் போயிருக்கும், 10 ஒட்டகம் வந்துகிட்டு இருக்கும், சரக்கு கப்பல் மாதிரி போகவும் வரும். ஆனா தன்னுடைய வாழ்க்கையில ஒரு ரூபாயை கூட அவர்கள் வேஸ்ட் ஆக்குனது கிடையாது. சாப்பாட்டுக்காக அதை கணக்கு பார்த்து செலவு செய்தவர்கள் அப்துல் ரஹ்மான் அவ்ஃப் என்று வரலாறு நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. அவர்கள் சுபூல வர்றாங்க, ஹதீஸ் கேள்விப்பட்ட அத்தர் கடை தெரியுது ஜிப்பாவுல. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னப்பா அத்தர் கடை தெரியுது? யார் சொல்ல, நேற்று கல்யாணம் பண்ணிட்டேன்ட்டாங்க. மதீனா பெண்ண கல்யாணம் பண்ணிட்டேன், முடிஞ்சு போச்சா? பத்திரிக்கை இல்ல, ஊர் அழைக்கல, ஒண்ணுமே செய்ய. ரசூலுல்லாஹ் என்னப்பா நேற்று நீ சொல்லல, போ எந்திரிச்சு போ அப்படின்னு கோச்சுக்கிட்டாங்களா? அப்படியாப்பா? அவரும் அப்துல் ரஹ்மான் உனக்கு 10 ஆடு கொடுக்க முடியும், 1000 ஆடு கொடுக்க முடியும், ஒரு ஆடையாச்சும் கொடுத்து அறுத்து நீ வலிமா கொடுந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு அழகான வழிமுறைகளை இந்த சமூகத்துக்கு சொல்லி காட்டினாங்க. அன்னைக்கே சொன்னாங்க, இன்னைக்கு திரும்ப முடிக்க எவ்வளவு சிரமங்க. ஒரு சவர நகை வாங்கன்னா நீங்க 1 லட்சம் ரூபாய் விற்கணும். சாதாரண குடும்பத்தில் உள்ளவர்கள் 5 சவரம் கூட போட்டு தன்னுடைய குழந்தைகளை கட்டி கொடுக்க முடியாத ஒரு அவல நிலையை தான் அந்த சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறாரு. 5 லட்சம் ரூபாய் அதுக்கு நம்ம மண்டபத்துக்கு சாப்பாட்டுக்கு எங்க போறது? கடன் வாங்குறாங்க, வட்டிக்கு வாங்குறாங்க, வீட்டை விற்கிறாங்க, சொத்தை விற்கிறாங்க, இடத்தை விற்கிறாங்க. தேவையில்லை. மாப்பிள்ளை பெண்ணு பேசுகின்ற பொழுது உங்களுடைய வசதிக்கு தக்கவாறு நீங்கள் பேசுங்க. இவ்வளவுதாங்க நான் தருவேன், 50 பேருக்கு சாப்பாடு தருவேன், 2 சவரம் போடுவேன், ஓகேன்னா சொல்லுங்க, விடுங்க அப்படின்னு 10 பேருக்கு சொல்லி பாருங்க, தேடி வருவார். நிக்காஹ் என்பதும் தொழுகை என்பதும் இந்த மாதம் என்பதும் மிக பரக்கத்தான ஒரு மாதமாக அல்லாஹ் தஆலா நமக்கு ஆக்கி தந்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காவிலே பரக்கத் என்று சொன்னார்கள். ஒரு சஹாபி கூட வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, யாராவது சொல்ல ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு, நிக்கா பண்ணிட்டியாப்பா? பண்ணிட்டேன், இன்னொரு கல்யாணம் பண்ணுண்டா. யார சொல்ல, ஏற்கனவே இங்க சாப்பாடு கஷ்டம் பண்ணு அப்படின்னாங்க, பண்ணிட்டு வந்தாரு, இப்ப எப்படி இருக்கு? இல்ல யார சொல்ல கஷ்டம், இன்னொன்னு கல்யாணம் பண்ண, 3ஆவது கல்யாணம் பண்ணார். அது ஒரு பரக்கத்து பொங்கி வழிந்தது. அப்ப நம்மளும் பண்ணலாமான்னு நினைக்கல, பண்ணா எல்லாம் தருவோம், அது வேற விஷயம், நம்மளுக்கு நம்பிக்கை கிடையாது. அப்பதான் அந்த சஹாபி கேட்கிறார் காரணத்தை, யார சொல்லலாம், ஏன் இப்படி செய்ய சொன்னீங்க? எப்ப நீ ஒரு ஆள் 2 கை, உன் மனைவி 2, இன்னும் 2, 6, 8 கை ஆயிடுச்சு. இந்த 8 கை யாருக்கு துவா செய்வாங்க? உனக்கு தான் செய்வாங்க. யா அல்லாஹ் எங்க வீட்டுக்காரர் பரக்கத்தை கொடு. நீங்க வெளியே போற ஆண்களுக்கு எந்த பெண்ணுங்க துவா செய்யறா? மனைவி, எல்லா வீட்டுக்காரர் வேலைக்கு போயிருக்காரு, நல்லபடியா வரணும், வயசுக்கு கூடிய அல்லா, பாதுகாப்ப கூடிய அல்லா, வாகனம் ஓட்டுறாரு, நல்ல சம்பளத்துல உயர்வை கொடுன்னு நீங்க பெண்கள் கேட்கறதே இல்லைங்க. அதை கேட்டாதானங்க பரக்கத்து வரும். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உனக்காக ஏந்துகின்ற கைகள் 6, நீ ஒரு கை 2, 8, உனக்கு பரக்கத்து கொட்டும் பாருங்க, கொட்டுது. எனவே அன்பானவர்களை, நாம் பரக்கத்தான சமுதாயம், கொஞ்சமான சமுதாயமாக இருந்தாலும் மற்ற சமுதாயங்களை பார்க்கிற பொழுது, மற்ற சமுதாயங்களுடைய ஆய்வுகளை கணக்கு போட்டு பார்க்கிற பொழுது நமது வாழ்க்கை மிக கம்மி. 60க்கு 70க்கு மத்தியில் தான். அந்த காலத்துல 150 வருடங்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள்.
அல்லாஹ் நமக்கு கொஞ்சத்தை தந்தால் அது பரக்கத்தா தந்திருக்கிறான். தொழுகையில பரக்கத்தை தர்றான், பாலில அல்லாஹ் பரக்கத்தை தருகிறான், ஆட்டிலே அல்லாஹ் பரக்கத்தை தருகிறான், நிக்காவிலே அல்லாஹ் பரக்கத்தை தருகிறான். இது பரக்கத்தை எல்லாம் நாம் அடைந்து கொள்ளக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் ரசூல் விரும்புகிறார்கள். ஆகவே எதிலெல்லாம் பரக்கத்து சொல்லப்பட்டதோ அந்த பரக்கத்தை எல்லாம் தேடி தேடி எடுத்து நமது வாழ்க்கையில என்றென்றும் பரக்கத்தான மக்களாக வாழுகிற நல்ல பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் நம் சமுதாய மக்கள் அனைவருக்கும் நிரப்பமாக தந்து அருள் புரிவானாக என்ற நல்ல நேரத்தில் சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.